இன்று நம் நாட்டில் ஒரு புது வகை எழுச்சியை நாம் காண்கிறோம். எங்கு சென்றாலும் மக்களுடைய வாயிலே பேசப்படுகிற ஒரு பேசுபொருளாக ஆட்சி மாற்றம், நல்லாட்சி போன்ற விஷயங்கள் எல்லாம் இப்போது பரபரப்பாக பேசப்படுகிறது. நல்லாட்சி என்கின்ற வார்த்தை 2 வருடங்களுக்கு முன்பாக அரசியலில் பெரிய பிரபலமான வார்த்தை கிடையாது. நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம், நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி இந்த வார்த்தைக்கு இதனுடைய நடைமுறைக்கும் கொடுத்த முக்கியத்துவம் அளவுக்கு ஏனைய எந்த கட்சிகளும் பாரிய அளவு முக்கியத்துவம் கொடுக்கவும் இல்லை. இன்று எல்லோரும் பேசுகிற ஒரு வார்த்தையாக மாறி இருக்கிறது. 8 வருஷத்துக்கு முன்னால் நல்லாட்சியினை இலக்காக கொண்ட ஒரு அரசியல் வேலை திட்டத்தை முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிற அரசியல் சீரழிவுகளுக்கும் இந்த நாட்டிலே இருக்கிற அரசியல் சீரழிவுகளுக்கும் ஒரு தீர்வாக முஸ்லிம் சமூகத்துக்குள்ளிருந்து முன்வைக்க வேண்டும். அந்த முன்மாதிரியை செய்கிற சமூகமாக முஸ்லிம் சமூகமே இருக்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் முன்வைத்த போது பலரும் ஏளனமாகவும் நம்பிக்கையினமாகவும் பார்த்தார்கள். முஸ்லிமை பொறுத்தவரையில் ஒரு அரசியல் என்பது நீதியை நிலைநாட்டுவதாக இருக்க வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய அரசியல் லட்சியம். முஸ்லிமுடைய மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே இருக்கிற ஜனநாயக அரசியலும் அதைத்தான் சொல்கிறது, இடதுசாரி அரசியலும் அதைத்தான் சொல்கிறது, சோசலிசமும் அதைத்தான் சொல்கிறது. சமூக நீதியை நிலைநிறுத்துவதற்கான அரசியல் வேலை திட்டம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த அரசியல் அந்த உரிய அர்த்தத்தோடு அமுல்படுத்தப்படவில்லை. எனவேதான் முஸ்லிம்களாகிய நாங்கள் அந்த நீதியை நிலைநிறுத்திய நல்லாட்சி வேலை திட்டத்தை செய்வோம் என்று சொன்னோம். அரசியலில் ஒரு ஷூரா, தலைமைத்துவ ஒழுங்கு இருக்க வேண்டும். அரசியலினுடைய அடிப்படையில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். அரசியல் மக்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். அரசியல் கலாச்சாரம் நாகரிகமாக இருக்க வேண்டும். இப்போது அரசியல் இருக்கிற வன்மமும் பகையும் எதிர் உணர்வுகளும் நீங்கி ஒரு சகோதரத்துவ அணுகுமுறை இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நேர்மையும் தர்மமும் அந்த அரசியல் இருக்க வேண்டும் என்று சொன்னோம். இதை கேட்டு விட்டார்கள். சொன்ன பதில் என்ன தெரியுமா? இது மலக்குகளை வைத்துதான் நீங்கள் செய்ய வேண்டும். சுத்து மாத்தில்லாமல் அரசியல் செய்ய முடியாது. நேர்மையோடு இந்த அரசியலில் வெற்றி பெற முடியாது. வன்முறை இல்லாமல் தேர்தலை எதிர்கொள்ள முடியாது. சட்டத்தை மீறாமல் கள்ள வாக்குகள் அளிக்காமல் தேர்தலை அணுகுவது எப்படி? இதெல்லாம் நடைமுறைக்கு உதவாத விஷயங்கள் என்று சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ், இன்று எதுவெல்லாம் இந்த பிரதேசத்திலே பிராந்திய மட்டத்திலே முஸ்லிம் சமூகத்துக்குள்ளால் நாங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டோமோ அதில் ஏராளமான அம்சங்களை அந்நியர்கள், இஸ்லாம் அல்லாதவர்கள் முன் வந்து நாட்டுக்கு உரிய வேலை திட்டமாக முன்வைத்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி மாற்றத்தை ஏன் எதிர்பார்க்கிறோம் என்று கேட்டால், தம்புள்ள பள்ளியை தாக்கினார்கள் எனவே ஆட்சி மாற வேண்டும் என்பதை தவிர அதற்கு அப்பால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை என்ற அளவுக்கு தான் நிலைமை இருக்கிறது. அப்படி அல்ல, மிக அறிவுபூர்வமாக இதனை பார்க்க வேண்டும். எதற்காக இந்த ஆட்சி மாற்றம்? எதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்? பொது எதிரணிக்கு நாங்கள் ஏன் வாக்களிக்கிறோம்? அந்த எதிரணி அந்த வேலை திட்டங்களை செய்வதற்கான உத்தரவாதம் என்ன? இது மிக முக்கியமான கேள்விகள். அதுதான் அந்த 3 நாள் வேலை திட்டம். மிக அருமையான வேலை திட்டம். நீங்கள் எல்லோரும் அதனை படித்து பார்க்க வேண்டும். அந்த வேலை திட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அம்சங்களை நீங்கள் அப்படியே வாசித்தால் மனதில் ஒரு சந்தோஷம் வருகிறது. இந்த நாட்டுக்கு விமோசனம் கிடைத்தது போன்ற உணர்வு வருகிறது. இந்த நாட்டின் மக்களுடைய வறுமை, இந்த நாட்டை பீடித்திருக்கிற ஊழல் மோசடி, அந்த ஊழல் மோசடியினால் மக்கள் படுகிற அவதி, இந்த நாட்டில் இனங்களையும் இனத்தாலும் மதத்தாலும் மதத்தின் பெயராலும் மக்கள் பிரிக்கப்பட்டிருக்கிற விதம், பயங்கரவாதம் பீடித்திருந்த 30 வருடத்தையும் தாண்டிய போதிலும் கூட ஒரு சுபூட்சமான இலங்கையை, ஒரு சமாதானமான சந்தோஷமான இலங்கையை காண முடியாத அந்த ஏக்கம், எல்லாவற்றுக்கும் தீர்வான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். இதை யார் முன்வைத்திருக்கிறார்கள்? மாற்று மத சகோதரர்கள், பௌத்த தேரர்கள், ஏனைய மதத்தை சேர்ந்த புத்திஜீவிகள் எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தையும் ஆட்சி முறையையும் தான் முஸ்லிம் சமூகத்துக்குள் இருந்தால் நாங்கள் உருவாக்கி காட்ட வேண்டும் சொன்னோம். அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் நமது வேலை திட்டத்தில் இருந்த நேர்மையினையும் உழைப்பில் இருந்த பொறுமையினையும் ஏற்றுக்கொண்டதன் விளைவு இன்று தேசிய மட்டத்தில் இருந்து இந்த மாற்றத்தை தொடங்குவதற்கான வாய்ப்பு, அருமையான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது.